நேராக வந்து இடித்து அப்படியே கீழே போட்டு தண்டமாக வெட்டியிருக்காங்க. இவ்வளோ தைரியமாக வந்து பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன இருக்குது? அது ஒன்றும் புரியாத ஒரு இதுவாகவே இருக்குது. அப்போ அப்பா பள்ளிவாசல்லேருந்து இப்படி தொழுதுட்டு வர்றாரு. இந்த ஸ்பாட்டில் தான் வந்துட்டு 3 பேர் வழிமறிச்சு வெட்டுறாங்க. அப்போ வெட்டினா அந்த ஸ்பாட்லேயே அப்பா உயிர் போயிடுது. இப்போ வெட்டிட்டு அந்த 2 பேர் போய் ஆஜர் ஆகுறாங்க. இவர் ஆஜர் ஆகாமல் இருக்காரு. அப்புறம் அவர் போலீஸ் அவரை சுட்டு பிடிக்குது. இவ்வளோ சிசிடிவி கேமரா இருந்துமே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா என்ன தைரியத்தில் பண்ணியிருக்கிறாங்க? அது நம்மளுக்கு நான் இன்னுமே அழுவ வர மாட்டேங்குது. இந்த வழியை தாண்டி நான் போகாமல் இருக்க முடியாது. இன்னும் எவ்வளோ வருஷம் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கணும். போகும்போதுலாம் இந்த ஞாபகம் வந்துட்டு தான் இருக்கும். இது ஒன் வேயாக இருக்கிறதுனால வீட்டில் இருந்து கடைக்கு போனாலுமே இதை தாண்டி தான் நம்ம போகணும். அப்போ ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி அவன் எல்லாம் சண்டைக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு விகரஸாக இருந்தார். அப்போல்லாம் பண்ணாமல் ஒரு 60 வயசுக்கு எல்லாம் இப்போ கூலாக இருக்கிறாரு. டைமில் வந்துட்டு ஒரு 25 வயசு 30 வயசு 3 பேர் வந்து அடிச்சுட்டானுங்களே, ஒரு கிழவனை போட்டு அடிச்சிருக்காங்களே. இந்த ஒரு ஆதங்கெல்லாம் ஒரு இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சதுன்னா ஒரு ஆறுதலாக தான் இருக்கும். ஆனால் ஜஸ்டிஸ் கிடைக்காத போகும்போதெல்லாம் அதெல்லாம் யோசிச்சு அது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போய் விடணும்னு தெரியல. ஆனால் நான் 100% ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு விட மாட்டோம். ஏதாவது ஒரு லூப் ஹோல் கிடைச்சா நான் எந்த அளவுக்குன்னா அப்பா புதைச்ச பாடி எடுத்துகிட்டு வந்து நான் ரோட்டில் போட்டு உட்காந்துருவேன். ஏதாவது அந்த டைமில் நடக்காத போகும்போது நான் அந்த அளவுக்கு பண்ணுறது கூட ரெடியாக இருக்கிறேன். பிஹைண்ட் நோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து திருநெல்வேலி பகுதியில் இருக்கோம். இந்த நேர்காணலில் ரீசண்டாக திருநெல்வேலியில் நடந்த கொலை சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னாள் காவல் அதிகாரி திரு ஜாகிர் ஹுசேன் பிஜ்லி அவர்கள் ஒரு சமூக சேவரும் கூட. அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பேர் நல்லா வெட்டி கொல்லப்பட்டார். தமிழ்நாடு முழுக்க அந்த சம்பவம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இதை பற்றி விரிவாக பேசுகிறதுக்காக அவரோட பையன் நம்ம கூட நினைச்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். என்ன நடந்துச்சு? என்ன இஷ்யூ இது? சரி, ஓகே. ஆக்சுவலி வந்துட்டு இது ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கிற ஒரு சம்பவம். இது ஒரு 10-15 இயர்ஸாக நடந்துகிட்ருக்க பிரச்சனை. ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணுன்னா அரசால் நியமிக்கப்பட்ட முத்தவள்ளி. ஓகே, முத்தவள்ளின்னா வந்துட்டு இப்போது ஒரு பள்ளிவாசல் சொத்து இருக்குது, இந்த மாதிரி வந்துட்டு கோவில் சொத்து இருக்கிற மாதிரி பள்ளிவாசல் சொத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணவங்க தான் முத்தவள்ளி. கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அதை அப்பாயிண்ட் பண்ணோம். அவங்க தான் அந்த இடத்த வந்துட்டு பாதுகாத்துப்பாங்க. இது வந்துட்டு ஹெரிடிட்டி முத்தவள்ளி. எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது நான், எனக்கு அப்புறமா என் பையன், இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு அந்த 36 சென்ட் இடத்த மட்டும் வந்துட்டு தர வாடகை கொடுக்குறாங்க. அந்த கிருஷ்ணமூர்த்தியோட மாமியாருக்கு தர வாடகை. அப்புறமா அது தவிர்த்து இப்போது ரீசன்ட் டைம்ஸில் ஒரு 3 months டைம் முன்னாடி வந்துட்டு அது 36 சென்ட் பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்குது. அது நம்ம வேறு பார்ட்டிக்கு தர வாடகை கொடுத்துருக்குறோம். அப்போ அந்த பார்ட்டி வந்துட்டு மியூச்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த எங்கள் அப்பாட்ட கேஸ் தோத்துடுறாங்க. கேஸ் தோத்ததுனால அப்பா வந்துட்டு அந்த காசை, அவங்க டெபாசிட் பண்ண காசு வந்துட்டு சமரசம் ஆயிடுச்சு. அந்த பார்ட்டிக்கும் எங்களோட பார்ட்டிக்கும் சமரசம் ஆகிட்டு கோர்ட்டில் வச்சு நம்ம பேசி இதுக்கு பண்ணியிருக்கோம், கிளியர் பண்ணியாச்சு அதை. அப்போ அந்த பார்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களும் இதே மாதிரி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கேஸ் தோத்துடுறாங்க. கேஸ் தோத்துட்டு பட் ஆனால் அவங்க நம்மள்கிட்ட காம்ப்ரமைஸ்க்கு வர்றாங்க. எங்கள் அப்பா அந்த டெபாசிட்டோட எக்ஸ்ட்ரா 1 lakh கொடுத்துட்டு அந்த கேஸை கோர்ட்லேயே முடிக்கிறாங்க. கோர்ட்டோட ஆர்டரை எடுத்துகிட்டு வரோம். கோர்ட்டோட ஆர்டரை எடுத்து வந்ததுக்கப்புறமா தான் அந்த 2.5 சென்டரில் வந்துட்டு ஒரு ஷெட்டு போடுறோம். அப்போ இவர் கிருஷ்ணமூர்த்தி பார்ட்டி வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த இடம் வந்துட்டு அந்த 36 சென்டரில் இருக்குன்றார். அப்போ அப்பா வந்து சொல்கிறார் இது 36 சென்டரில் இல்லை, இது வந்து தனிப்பட்ட இடம். இது வந்துட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாரு, சார் இது சிவில் பிரச்சனை, நீங்கள் வராதிங்க, கோர்ட்டில் பார்த்துக்குறோம், இது எதுவும் பண்ணக்கூடாது. அப்போது அப்பா வந்துட்டு எல்லாமே இப்போ கோர்ட் ஆர்டர் காமிக்கிறாரு, லெட்டர்ஸ் காமிக்கிறாரு, முத்தவள்ளி ஆர்டர் காமிக்கிறாரு, அந்த டேப் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, சார் அளந்துக்கோங்க, 50 அடி தாண்டி தான் நான் இங்கே கட்டுறேன், 50 அடி வரைக்கும் தான் 36 சென்ட். இது லைவ் வீடியோ வந்துட்டு அவர் ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணியிருக்காரு, எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருக்காரு. ப்ளஸ் டாக்குமெண்ட் வைஸ் தான் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. அவ்வளோ டாக்குமெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துமே அவருக்கு எதுவுமே வந்துட்டு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கல. சரி, ரைட், ஓகே. அப்போது யார் நம்ம கிருஷ்ணமூர்த்தின்றவர் அந்த 9ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னை வந்துட்டு இந்த மாதிரி என்னோட ஜாதி பேரை சொல்லி திட்டான், கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதை ஆக்சுவலாக முஸ்லீம் தானே ஒருத்தர் வந்து இது பண்ணதான் சொன்னாங்க. ஆமாம், கிருஷ்ணமூர்த்தி வந்து அவர் பேர் தௌஃபிக், அவர் தௌஃபிக்கா பேர் மாற்றிட்டாரு. இங்கேருந்து ஒரு 150 மீட்டர்ஸ் அவ்வளோதான். நம்ம அங்கே பார்க்கலாம், நம்ம அங்கே போய் பார்ப்போம். இன்னும் கூட அந்த கரை ரத்தம்லாம் அப்படியே அங்கே நம்ம அங்கே போய் பார்க்கலாம், பார்ப்போம். இந்த ப்ளூ கலர் ஷெட்டு போட்டிருக்கதா அந்த 2 சென்ட் இடம், 2.5 சென்ட் இடம். இந்த 2.5 சென்ட் இடம் தான் கோர்ட் மூலியமாக நம்ம டாக்குமெண்ட் பண்ணி நம்ம ப்ராப்பராக டாக்குமெண்ட் ஆனது. அந்த சென்ட்டில் தான் நம்ம இங்கே ஒரு பழைய டெனன்ட் இருந்தார். இவரை நம்ம அங்கே வெக்கேட் பண்ணுமே, அவருக்கு ஒரு இடம் கொடுக்கறதுனால தான் இவர் அங்கே மூவ் பண்ணுற மாதிரி பிளான்.
இது இதில் தான் ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. இப்போ இந்த நீங்கள் 36 சென்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்களா, அதாவது இந்த கிருஷ்ணகுமார் இதுதான் இந்த கிருஷ்ணமூர்த்தி, இதுதான் இந்த 36 சென்ட். அவருக்கு எப்படின்னா இந்த வந்துட்டு இது ஃபுல்லாக இந்த 36 சென்ட் இதுதான் கேஸில் இருக்குது. இது ஃபுல்லாக அப்படி வந்துடும். ஆமாம், இது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கெனல் மாதிரி இருக்கு. ஆமாம், அது வரைக்கும் அந்த பார்டரு அதெல்லாம் வந்துட்டு கேஸில் இருக்குது. இது அவரோட இடம் இல்லை, அதெல்லாம் கேஸில் இருக்குது. இந்த ஸ்பாட்டில் தான் மர்டர் நடந்திருக்கு. அப்போ அப்பா பள்ளிவாசல்லேருந்து இப்படி தொழுதுட்டு வர்றாரு. இந்த தான் ஜங்ஷன். இந்த 2 பள்ளிவாசலுக்குமே போகணுன்னால இதான் ஜங்ஷன். இதை கிராஸ் ரெண்டு பள்ளிவாசல் இருக்கு. இங்க ஒன்று இருக்கு, அங்க பின்னாடி பக்கத்தெருவில் ஒன்று இருக்கு. எப்படி போனாலும் வீட்டுக்கு இப்படி தான் வரணும். இதுதான் ஜங்ஷன். அப்போ இந்த ஸ்பாட்ல தான் வந்துட்டு அந்த 3 பேர் வழிமறிச்சு இங்க வெட்டுறாங்க. இந்த இடத்துல தான் வெட்டுறாங்க. அப்போ வெட்டின அந்த ஸ்பாட்லேயே அப்பா உயிர் போயிடுது. இன்னொன்று மெயின் விஷயம்னா, எங்கள் வீட்டில் இருந்து நான் எப்படி போனாலுமே இந்த வழி தாண்டி நான் போகாமல் இருக்க முடியாது. இன்னும் எவ்வளோ வருஷம் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கணும். போகும்போதுலாம் இந்த ஞாபகம் வந்துட்டு தான் இருக்கும். இது ஒன் வேயாக இருக்கிறதுனால வீட்டில் இருந்து கடைக்கு போனாலுமே இதை தாண்டி தான் நம்ம போகணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சதுன்னா ஒரு ஆறுதலாக தான் இருக்கும். ஆனால் ஜஸ்டிஸ் கிடைக்காத போகும்போதெல்லாம் அதெல்லாம் யோசிச்சு அது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போய் விடும்னு தெரியல. நானும் சரி, எங்கள் அம்மா அப்பா எங்கே போனாலும் இதை தாண்டி தான் போகணும். இப்போ அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு இங்கே சுற்றி யாருமே இல்லையா? அப்போ இல்லை யாரும்? ஆமாம், காலையில் ஒரு 5:45 தானே பள்ளிவாசல் தொழுதுட்டு வரும்போது யாரும் இல்லையே. 5:45 நடந்தது. காலைல 5:45. 5:40க்கு இங்கே ப்ரேயர் முடிச்சுட்டு ஒரு 5:40 5:50 அந்த மாதிரி நடந்திருக்கு. இங்கே தான் வந்திருக்காரு. இங்கேருந்து வர்றப்ப இங்கே அந்த கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் அவங்க கூட இன்னும் ஒருத்தர் 3 பேர் மொத்தமாக வந்திருக்காங்க. நேராக இவர் மேலே நேரடியாக இடித்து ஹெல்மெட்டை வச்சு ஒருத்தர் அடிச்சிருக்காரு, இன்னொருத்தர் அடிச்சிருக்காரு. அப்படியே கீழே போட்டு கண்டந்தரமாக வெட்டியிருக்காங்க. அப்படியே என்ன சொல்கிறது, அந்த ஆத்திரம் தீர வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வெட்டியிருக்காங்க. அப்போ இங்கே நடந்துட்டு இந்த பப்ளிக் ஒருத்தவங்க போய் வீட்டில் போய் சொல்கிறாங்க. பார்த்தவங்க போய் வீட்டில் சொல்கிறாங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க முதல்ல. அப்புறமா போகிற வழியில் அப்படியே வந்துட்டு அவ்வளோதான் உயிர் போயிருச்சுன்றாங்க. அப்போ அம்மாவும் தங்கச்சி வராங்க. அப்புறம் தங்கச்சி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் நான் சிங்கப்பூரில் இருந்தேன். அது நான் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்தது. இங்கே அந்த டைமில் வந்துட்டு நிறைய பேர் யாரும் இல்லை. அந்த டைமில் யாரும் அடிப்பட்டதுக்கு அப்புறமா தான் சொல்லியிருக்கிறாங்க. அது போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க எப்படி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே சிசிடிவி கேமராலாம் இருந்துச்சா இல்லையா? சிசிடிவி கேமரா தான் அங்கே நம்ம கோயிலில் இருக்குது. இந்த பில்டிங்ஸில் இருக்குது. இங்கே பக்கத்தில் பில்டிங்கில் இருக்குது. இந்த மெயின் சிசிடிவி கேமரா அந்த கோயில் தான். எனக்கு என்னன்னா, இவ்வளோ சிசிடிவி கேமரா இருந்தும் துணிஞ்சு பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குங்க. இப்போ இதெல்லாம் ஒரு சிசிடிவிலாம் பார்த்துருப்பாரு. அது எப்படி எடுக்கிறது, என்ன பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்குது, இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன இருக்குது, அதுதான் அது ஒன்றும் புரியாத ஒரு இதுவாகவே இருக்குது. அப்போ வெட்டிட்டு அந்த 2 பேர் போய் ஆஜராகிறாங்க. இவர் ஆஜராகாமல் இருக்காரு. அப்புறம் அவர் போலீஸ் அவரை சுட்டு பிடிக்குது. இது எப்படின்றது அது எப்படி எந்த கார்னர்லேருந்து யோசிச்சு பார்த்தாலும் அதுக்கு ஒரு இது கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளோ சிசிடிவி கேமரா இருந்துமே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா என்ன தைரியத்தில் பண்ணியிருக்கிறாங்க, அதுதான் ஒன்றும் புரியல. இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தப்போ உங்களுக்கு எத்தனை மணிக்கு இது தகவல் வந்துச்சு? இமீடியட்டாக வந்துருச்சா இல்லை காலையில் ஒரு 8:15 8:30 அந்த ரேஞ்சில் வந்தது நம்ம டைம்? நம்ம சிங்கப்பூர் டைம். 2.5 hour டிஃப்ரென்ஸ் தானே. ஓகே. அப்போ காலையில் கால் பண்ணி எப்போவுமே அந்த டைமில் கால் வராது. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கால் வர போகும்போது அப்போ எனக்கு ஒரு தம்பி தான் கால் பண்ணி சொன்னான், நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வாங்க. எனக்கு அப்போவே ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்தது. கிளம்பி வாங்கன்னா என்ன அப்போ கேட்குறேன், அப்போ ஏதாவது ஆயிடுச்சா? அப்போ மைண்டில் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு, இல்லை வாங்க இந்த மாதிரி அப்பாவை அடிச்சுட்டாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் கேட்குறேன் உயிர் போயிருச்சா கேட்குறேன். அப்புறம் உயிர் போயிருச்சுன்றாங்க. நம்மளுக்கு நான் இன்னுமே அழுவ வர மாட்டேங்குது. அது எப்படி அது வரவும் மாட்டேங்குது. அது என்ன ரீசன்னும் தெரியல. நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியேதான் இருக்கு. கேட்குறப்ப உங்கள்கிட்ட நீங்க சொன்னீங்க டெய்லி எதுவாக இருந்தாலும் அப்டேட் பண்ணுவாரு, ஃபோன் காலில் பேசுவார் அப்படின்னப்போ அன்னைக்கு பேசினாரா? முதல் நாள் இப்போ பேசினார். அன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் ஒரு ஃபார்வர்ட் ஷேர் பண்ணுறாரு. தம்பி, பணம் நீ நீ உனக்காகவே வச்சிருக்க கூடாது. நீ பணம் நீ எவ்வளோ சேமிக்கணும்னு நினைக்கிறோ அவ்வளோ உனக்கு ஆபத்து. நீ எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோக்கு உனக்கு காசு பெருகும் அப்படின்னு அதுதான் கடைசியாக எனக்கு அமிச்ச அது வாய்ஸ் நோட்டா இல்லை ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ்? ஃபார்வர்ட் மெசேஜ் அதுதான் கடைசி அமைச்சது. அது ஒரு மணி காசை பற்றி தான் பேசுனது. நான் என்னோட வாட்ஸ்அப் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த வாட்ஸ்அப் சாட் நான் ஷேர் பண்ணுறேன். அதை பற்றி நம்ம நல்லா இருக்கணுன்ற அந்த ஒரு டாப்பிக்கே இருக்காது. நம்ம ஏதாவது பண்ணணுன்ற ஒரு கான்வர்சேஷன் தான் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருக்கிற நிறைய கான்வர்சேஷன். பேசுறீங்க, ஆனா ஏதோ என்ன சொல்றது, ஒரு மாதிரி சில விஷயங்களை உள்ள வச்சுட்டு பேசினா அப்படி இருக்கும், அடக்கிட்டு பேசினா அப்படிதான் இருக்கீங்க. ஆனா
நல்லா பேசுறீங்க, சிரிச்சும் பேசுறீங்க, ஆனா ஏதோ சம்திங் வந்து உள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுற மாதிரி தான் இருக்கு. என்ன 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 அது அப்பா அது இருக்கும் தானே, அந்த ஒரு இது இருக்கும் தான். திருப்பியும் சொல்ற மாதிரி தான், சாவுன்றது அப்பா நம்ம இதை பத்தி கூட பேசியிருக்காரு. தம்பி சாவுன்றது ஒரு நிமிஷம் தான், இவன் நம்மளை வெட்டி எனக்கு கொன்றுவானுங்க, இதெல்லாம் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா நீ பண்ண போகும்போது நீயும் அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நம்மளோட நோக்கம் இந்த லேண்டுக்கு வந்தது வந்துட்டு இது ஒரு நோக்கத்துக்காக தான் வந்திருக்கும். அந்த நோக்கம் வந்துட்டு ஃபுல்ஃபில் அடையணும். அதில் எந்த இதுவுமே நீ பின்வாங்கிடக்கூடாது. இப்படி தான் சொல்லி என்னை வளர்த்துட்டே இருந்தார். அப்போ எனக்கும் அந்த ஒரு 20s 30s இருக்க போகும்போதெல்லாம் எனக்கும் இந்த காசுன்றது, நம்மளுக்கு ஒரு வீடு வாங்கணும், ஒரு நல்ல ஒரு பெரிய பாஷான கார் வாங்கணும், அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இப்போ நம்மளோட இது டோட்டலி மாறிடுச்சு. போதுமான இது நம்மளுக்கு வருமானம் வருது, அதில் எந்த இதுவும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும்போது இந்த மாதிரி பண்ணிட்டானே. அப்போ ஒரு 7 years முன்னாடி அவனெல்லாம் சண்டைக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு விகரஸாக இருந்தார். அப்போல்லாம் பண்ணாமல் ஒரு 60 வயசு கிழமை இப்போ கூலாக இருக்கிறாரு. பாப்பா அவனுக்கு தான் பிரச்சனைனா சமாதானத்துக்கு பேசுனா கூட சொல்லுவார். இந்த மாதிரி கூலாக இருக்கும் டைமில் வந்துட்டு ஒரு 25 வயசு 30 வயசு 3 பேர் வந்து அடிச்சுட்டானுங்களே, ஒரு கிழவனை போட்டு அடிச்சிருக்காங்களே. இந்த ஒரு ஆதங்கம்லாம் ஒரு இருந்துட்டு தான் இருக்கு. அதுவும் வந்துட்டு ஒரு சாதாரணமாலாம் அது நிறையா இருக்குது, மனசில் நமக்கு நிறையா இருக்குது. அதை நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக அந்த ஒரு விதையாக எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன், ஒரு பெரிய ஒரு புரட்சி நடக்க முன்னாடி ஏதாவது ஒன்று பெருசாக இழக்கணும். அந்த மாதிரி நம்ம அப்பாவுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறேன். இந்த டெத்தையோ இந்த மர்டரையோ வந்துட்டு நான் ஒரு பர்சனலாக ஒரு சன்னாக ஜஸ்டிஸ் கொடுக்கணுன்னா நான் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு நல்லது பண்ணணும். ஈவன் தோ அம்மா வந்து ரொம்ப உங்களை தாண்டி கூடவே இருந்திருப்பாங்க, ரெகுலர்லி அவங்க தான் கூட இருக்கிறவங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய மிஸ் இது. அப்படிங்கிறப்ப அம்மாவும் சிஸ்டரையும் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அவங்களோட ரியாக்ஷன்ஸ்? அம்மா வந்துட்டு எந்த அளவுக்கு க்ளோஸ்னா, நான் நிறைய வாட்டி நினச்சிருக்கிறேன். நானும் என் ஒய்ஃபும் எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு 70% வாழ்ந்தாலுமே சாட்டிஸ்ஃபையாக இருக்கிற அளவுக்கு போதும்னு நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் நல்லா வாழ்ந்தாங்க. நல்லா ரொம்ப அஃபெக்ஷனாக தான் இருப்பாங்க. 60 வயசுலேயும் எங்கள் அம்மாவை டார்லிங் தான் கூப்பிட்டுட்டு இருப்பாரு. அவர் நல்ல ஒரு நிறைய இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கிறாங்க. அம்மா ரொம்ப 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 ஒரு சேடாக தான் இருக்காங்க. நான் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த ஒரு ரீசன் நான் அழுவாத காரணம் அதுதான். அப்போ நம்மளும் ரொம்ப மனசு ஒழிஞ்சு போட்டோன்னா அப்புறமா அவங்களும் இதுவாயிருவாங்க. அதனால நான் அம்மாவை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிட்டு இருக்கிறேன். தங்கச்சியும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அப்பா காமன் தான், பொண்ணு மேலே ரொம்ப ஒரு பாசமாக இருப்பாங்க. ரொம்ப தங்கச்சியும் மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாசமாக இருந்தாங்க. அவங்களையும் மிஸ் பண்ணுறாங்க. நான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாரையும். இப்போ இந்த த்ரெட்டன் இந்த த்ரெட்டன் முன்னாடியே இருந்துச்சா? இப்போ இருந்தது. இது வந்துட்டு ரொம்ப வருஷமாக இருந்தது, ஒரு 7-8 இயர்ஸாக இருந்தது. ஆனால் லாஸ்ட் 3 months ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. அந்த பிசிஆர் கேஸ் அப்பா ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணிட்டாரு, பிரேக் பண்ணிட்டாரு. இது பிசிஆரே இல்லை. இப்போ அதுலேயும் அவனால் ஒன்றும் பண்ண முடியல, அந்த இடத்தையும் உன்னால ஒன்றும் பண்ண முடியாமல் அது எக்ஸ்ட்ரீமாக இந்த ஒரு இதை எடுத்துட்டான். இப்போ இது எடுத்ததுக்கு அப்புறமா அவனும் ஒரு ஒரு இப்போ அந்த மர்டர் ஆனதுக்கு 1 week முன்னாடி ஏதாவது இஷ்யூ நடந்துச்சு? அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? அது 1 week நடக்கல. ஒரு 10 days முன்னாடிலாம் நம்ம ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு தானே இருக்கிறோம். ஆனால் டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். மற்ற ஆளுங்கள்லாம் அவன்கிட்ட போய் பேசியிருக்காங்கல்ல, நீ எப்படி பண்ணலாம், இது மாதிரி பண்ணலான்ற வந்து அவனுக்கு வந்துட்டு ஒரு பப்ளிக் வைஸாக வந்து அவனை வந்துட்டு கொஞ்சம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. நீ எந்த ஒரு இதில் நீ போயிட்டு இந்த பிசிஆர் கேஸ் கொடுத்த அந்த ஒரு ஃபோக்கஸில் தான் அவன் பண்ணிட்டு இருக்கான். அப்படி அவன்கிட்ட போகும்போது எல்லாமே வந்துட்டு அவனோட பதில் என்ன இருக்கும், நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தலையிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேங்க நீங்கள் தலையிடாதீங்க. அவனோட அப்போ எல்லாரும் சொல்லுவாங்கப்பா அவன் ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறான், ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறான். அவனோட அதுதான் இவனுக்கு எதுக்கு அவ்வளோ ஒரு இதுன்னா ரைட்ஸ்ன்னு இருக்குதுன்னு தான் தெரியல. அதில் யார்ட்டையும் கொடுக்காமலாம் இல்லை, நம்ம ஸ்டார்டிங் எடுத்த உடனே எல்லாம் வீடியோ போடலை. எல்லாருக்குமே கொடுத்து அந்த அக்னாலஜ்மெண்ட் பேப்பர் வச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காதது போகும்போது தான் அந்த ஒரு அப்போ கேட்பாரு, நீங்கள் எதுக்குப்பா ஃபேஸ்புக்கில் போடுறீங்கன்னு கேட்பாரு. அப்போ அப்பாவோட சொல்கிறார், யாருமே நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்க, ஃபேஸ்புக் மட்டும் என்கிட்ட வந்துட்டு உன் மனதில் உன் மைண்டில் என்ன இருக்குன்னு பகிருக்கன்னு கேட்குது, நான் அவன்கிட்ட பகிர்றேன்னு சொல்லுவார். அப்போ அது ஒரு சிரிப்பாக இருந்தது நம்மளுக்கு. அப்போ நம்ம உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கன்னு ஃபேஸ்புக் அது தானே இருக்கும். அப்போ அப்பா சொல்லுவார், ஃபேஸ்புக் கேட்குது நான் சொல்கிறேன், வேறு யாரும் என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்ல மாட்டேங்கிறேன். நான் ட்ராவலில் வரும்போது விசாரிச்சப்போ சரி, திருநெல்வேலியில் இறங்கினப்போ விசாரிச்சப்போ சரி, அவர்கிட்ட இருக்கிறத நிறைய பேர் கொடுப்பாரு, நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு, இங்கே நிறைய இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை போய் இப்படி பண்ணிட்டாங்க, அவரை போய் இப்படி பண்ணிட்டானுங்க, எல்லாரும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பற்றி இப்போ வந்துட்டு அதான் சொன்னேன், ஸ்டார்டிங்கில் வந்ததுக்கப்புறமா ஒரு லெவலுக்கு அப்புறமா நம்ம கம்யூனிட்டி கொடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்துகிட்டே இருந்தோம். இப்போது இந்த சோஷியல் ஒர்க்கர்லாம் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. எங்கள் அப்பா எந்த மாதிரி சோஷியல் ஒர்க்கர்னா, எதுவுமே வந்துட்டு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிகிட்ட போய்ட்டு இதில் ஊழல் நடக்குது அப்படிலாம் எதுவும் சொல்ல வரல. இல்லை யார்ட்டையும் டொனேஷன் வாங்கியோ நான் நல்லது பண்ணுறேன், நான் காமிக்கிறேன், நான் கொடுக்குறேன், அந்த மாதிரியும் பண்ணல. அவரோட விளம்பர பிரியரும் கிடையாது. இவர் எந்த அளவுக்கு பண்ணுறாருன்னா, சொந்த காசை சொந்த இடத்துலேருந்து கொடுக்குறாரு.
அப்போ அது பண்ண முடியலன்னா அப்போ என்ன ஒரு பொசிஷனில் இருக்கோம்? நம்ம ப்ராப்பர்ட்டி எங்களோடது, நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம், காசு எங்களோடது, நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம், இது பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அப்போது இப்போ எந்த ஒரு லெவலில் நாங்கள் இருக்கிறோம்? இப்போது என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு சிங்கப்பூரியன்னு, அப்போ எங்கள்கிட்ட அடிக்கடி கேள்வி கேட்குறது, நீ யாரையாவது போய் அப்போஸ் பண்ணாமலே நம்ம அப்பாவுக்கு இந்த மாதிரி நடக்கும்போதுன்னா அப்போ நாளைக்கு நான் என் பையனை கூட்டு வந்து எப்படி நான் இங்கே ஸ்டே பண்ணுறது? அப்போ அந்த கேள்விக்கு நான் என்ன பதில் கொடுக்குறது அவங்கள்ட்ட? நம்ம இந்தியாவில் போய் செட்டில் ஆகும் நம்ம பேசிகிட்டே இருப்போம். அப்போ நீ பேசிகிட்டே இருக்க, நம்ம யார் பேச்சுக்கும் ஒரு அஃபீஷியல்ஸை போய் நான் அகெயின்ஸ்ட் பண்ணல, நம்ம ஒரு அரசியல்வாதியில் போய் யாரையும் கொஸ்டின் கேட்கல. என்னோட இடத்துல நான் செலவு பண்ணிக்கிறேன், நான் மக்களுக்கு கொடுக்குறேன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இந்த கேரக்டராக இருக்கும்போது அப்போ ஃப்யூச்சரில் என் பையனுக்கு என்ன சேஃப்டி இருக்கும்னு கேட்கும்போது நான் என்ன சொல்கிறது? நான் அந்த டைமில் ரொம்ப ஒரு ஸ்டன்னிங்காக தான் இருக்கேன். சுப்ரீம் கோர்ட் ஆர்டரோட இருந்துட்டு அந்த ஒரு சட்டத்தை நம்ம நிலைநிறுத்த முடியலன்னா அப்போ என்ன லட்சணத்தில் நம்ம இங்கே இருக்கிறோம்? அப்போ என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? அந்த ஒரு கேள்வி தான் அது ரொம்ப அப்பப்போ நான் கேட்டுகிட்டே இருப்பேன். இது இப்படி இருந்ததுன்னா இப்போ எப்படி? அப்போ கேட்கல. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது, எல்லாம் பண்ணுறாங்க கொள்கிறாங்க. இந்த மாதிரி பண்ண போகும்போது நம்மளுக்கு சப்போர்ட் கிடையாதுன்னா அப்போ நம்மளும் அப்படியே இருந்துருவோம். எதுக்கு இந்த மாதிரி நம்ம போய்கிட்டு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அது வரும் தானே. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவர் மேலே வந்துட்டு கடும் நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு மேலே எடுக்க தான் போவாங்க. இப்போ நடவடிக்கை எப்படி இருக்குது எனக்கு இன்னும் சொல்லு. இப்போ நம்ம காவல்துறை வந்துட்டு இப்போ நம்ம கமிஷனர்கிட்ட போய் பார்த்தோம். அவர் கமிஷனர் ரொம்ப வந்துட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாரு. நம்ம அவரை 2 முன்னாடி பார்க்கும்போது நல்லா டைம் கொடுத்தாரு, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொன்னார், உங்களோட கேஸுக்கு தான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவர் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் நம்மளுக்கு தெரிகிறாரு. நம்ம ஏசி இப்போ அஜுகுமார்ன்றவர், அவர் தான் ரொம்ப ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாரு. அவரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு. டெய்லி ஃபாலோ பண்ணுவார், டெய்லி நான் அவரை மீட் பண்ணுவேன். நேற்று கூட அவர் வந்து நம்ம இடத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு போனார், எல்லாம் ஓகேயான்னு கேட்டுட்டு இருக்காரு. நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்கும். அவருக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சா தான் நம்மளுக்கு வந்துட்டு அவர் 100% ஒரு முழு நம்பிக்கை வரும். நடுவில் அது திருப்பி ஏதாவது அவங்க பெயிலில் வந்துட்டு அவங்க லூப்போல் எஸ்கேப் பண்ணால் திருப்பி நம்மளை வந்துட்டு ஆஸ் யூஷுவல் என்ன நடக்கும்? நிறைய கேஸ் பார்த்துருக்கோம், பெரிய பெரிய கேஸ்லாம் கூட பார்த்துருக்குறோம். இது எந்த அளவுக்கு போகும்? இப்போது அந்த 2-3 டேஸ் ரொம்ப மீடியாவில் டாப்பாக இருந்தது. இப்போ யாரும் அதை பற்றி பேசுகிறது இல்லை. அப்போ ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும்? ஆனால் நான் 100% ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு விட மாட்டோம். ஏதாவது ஒரு லூப்போல் கிடைச்சா நான் எந்த அளவுக்குன்னா அப்பா புதைச்ச பாடி எடுத்துகிட்டு வந்து நான் ரோட்டில் போட்டு உட்காந்துருவேன். அந்த அளவுக்கு ஒரு இது எமோஷ்னலாக ரொம்ப காம் டவுனாக இருக்கிறோம். ஓகே, ஏதாவது அந்த டைமில் நடக்காத போகும்போது நான் அந்த அளவுக்கு பண்ணுறது கூட ரெடியாக இருக்கிறேன். அது இந்த ஒரு வீடியோவில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற இந்த கமிஷனர் ஏசி மேலே எல்லாம் 100% நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் இருந்தால் சந்தோஷம். நான் அந்த வீட்டில் 1 வருஷமாக வேலை பார்த்துருந்தேன். ஆனால் என்னையும் அவங்க பொண்ணாக தான் பார்த்துருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு பொண்ணாக எல்லாத்துக்கும் நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இறந்தே கேள்விப்பட்டவும் என்னால் தாங்கிக்க முடியலை. நானே 10:30 தான் எனக்கு அது அதிர்ச்சி வந்து இங்கே வந்து பார்க்கும்போது என்னால் ரொம்ப அதிர்ச்சி தாங்க முடியாமல் ஆயிடுச்சு. எது ஒன்றுனாலும் நம்ம மனம் விட்டு பேசுவாப்புல. ஒரு ஓனரு அங்கிற ஒரு கெத்து அந்த இது எதுவுமே இருக்காது. யாருக்குனாலும் இறங்கி உதவி செய்யறதுக்கு முன்வருவாப்புல. அவங்க யார் என்ன ஏது எதுவுமே கேட்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே வந்து கேஷுவலாக எது கேட்டாலும் உடனே கொடுக்கக்கூடிய ஆள். இப்போ நம்ம கொரோனா டயத்தில் கிட்டத்தட்ட 60 நாள் டெய்லி அடுப்பு எரிக்கும். அவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணார். திங்கக்கிழமை தோறும் 100 பேருக்கு கொடுப்பாரு. 20, 30, 40 கொடுப்பார். திங்கக்கிழமை தோறும் கொடுப்பார். இப்போ வட்டியில்லாத கடன் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்கிறாங்க. அதோட கணக்கு வழக்க ஃபுல்லாக நான் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு உறுப்பினராக சேருவாங்க. சேரும்போது அவங்களுக்கு நாங்கள் ஒரு ஃபார்ம் கொடுப்போம். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அது மட்டும்தான் அவங்க செய்யக்கூடியது. கேட்பாங்க 3000 கேட்பாங்க, 5000 கேட்பாங்க. கொடுத்துட்டு நாங்கள் அந்த பைசாவை கொடுத்துருவோம். கொடுக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அது கொடுக்கும்போதும் நாங்கள் பணத்தை பிடிக்க மாட்டோம். அவங்க அந்த பணத்தை 3000 செலுத்தினக்கு பிறகும் நாங்கள் வாங்க மாட்டோம். எப்படி கட்டணும் அப்படின்னு கேட்பாங்க. அதில் தினசரின்னு இருக்கும், வாரம்னு இருக்கும், மாதம்னு இருக்கும். மோஸ்ட்லி வரவங்க ஃபுல்லாக தினசரியாக தரேன், இல்லை வாரமாக தரேன், 2 நாங்கள் யாரும் இது வரைக்கும் புஷ் பண்ணது கிடையாது. எவ்வளோ தரீங்கன்னு கேட்போம். 100 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி தான் தொகை 5000 போட்டிருக்கோமா, போட்டு அவங்க நேம் போட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு நாள் டேட் போட்டு நாங்கள் ஒவ்வொன்றா முடிப்போம். 3 மாதத்தில் இல்லை 4 மாதம் ஆகும், அதோடு முடிச்சுப்பாங்க.